சுபு, ஏம்மா என்னாச்சுமா? இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்திங்க, அதான் தலை சுத்துது. ஏம்மா நீ எல்லா வேலையும் நீயே எடுத்து போட்டு செய்வியா? எங்களை கூப்பிட கூடாதா? அம்மா தண்ணி விட்டுவாங்கடா. கூடுறாங்க. என்னாச்சு? உங்க அம்மா காலையில் வேலை செஞ்சு கிருன்னு வந்துருச்சான். ஏம்மா எல்லா வேலையும் நீயே செய்யற? தண்டத்துக்குன்னு ஒருத்தர் இருக்காள, அவளை செய்ய சொல்ல வேண்டியதானே? அம்மா என்ன ஹெல்ப் கூப்பிட வேண்டியதானே? நான் சும்மா தானே இருக்கேன். பரவாயில்லையம்மா. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. சுபு, இன்னும் 3 நாளைக்கு நீ கம்ப்ளீட்டாக எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? நாங்கள் பார்த்துக்கிறோம் எல்லாத்தையுமே, ஓகேவா? கனவா? அதானே பார்த்தேன். நமக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறா? நம்ம தான் நம்ம வேலையை பார்க்கணும். இது வேற. என்னம்மா அது? காலையிலே சாப்பாடா? போய் தோசை போட்டு கொண்டு வாமா. அப்ப எனக்கு மட்டும் சாப்பாடா? எனக்கு தோசை தான் வேணும், குடிமா. அப்படி தண்ணி கொண்டு வந்துருமா. சுபு, சுபு, என்னம்மா லஞ்ச் பேக் கொண்டுறதுக்கு எவ்வளோ நேரம்? டைம் என்ன ஆகுவாரு? டெய்லி லேட் செய்யணும் ஆஃபீஸில். சரி கிளம்புறேன். மா, காலேஜ் கிளம்பிட்டேன், பஸ்ஸுக்கு காசு கொடு. இப்போதானே உங்கள் அப்பா ஆஃபீஸ் கிளம்பி போனாரு, அவர்கிட்ட கேட்கலாம்ல? மறந்துட்டேம்மா. நானே உங்கள் அப்பா கொடுக்குற காசில் 10 20 சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன். நீங்கள் நடனா அதை வாங்கிட்டு போயிருங்க. அம்மா நானும் காலேஜ் கிளம்பிட்டேன், எனக்கு பாக்கெட் மணி. என்ன கேட்டாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்ட்டு. சீப்ப சிப்ப சுபகா, என்ன அனிதா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ரேஷன் கடையில சாமான போட்டுட்டு இருக்கான். இப்பவே கியூ ரோடு வரைக்கும் நிக்குதாமா. சீக்கிரமா கிளம்பி வாங்க, போய் வாங்கிட்டு வந்துடலாம். தீந்து போயிரு போதுக்கா. ஐயோ இது வேறயா? இந்த வரேன். அப்பா, என்ன கூட்டம், என்ன வெயில், முடியலடா சாமி. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாக வரும். அடுப்போம். யாருப்பா அது? அக்கா, ஓனர் தண்ணி கேன் பில் வாங்கிட்டு சொன்னாருக்கா. ஒரு நிமிஷம்ப்பா. என்னங்க, தண்ணி பில்லு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. வேலையில் இருப்பதை கால் பண்ணுவியா? ஜிபே பண்ணுறேன்னு சொல்லு, ஃபோனை வை. சரிங்க தம்பி, ஜிபே பண்ணி விட்டுறாராமா. ஈவினிங்குள்ளே பண்ண சொல்லுங்கக்கா. ஓனர்கிட்ட சொல்லணும், சரிங்களா? பண்ணுங்க. இப்போ தான் எல்லாம் வருவானுங்க. சரி, இப்போ யாரு? ஓ அக்கா, பால் பில் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம் தம்பி. இப்படிதான் சேர்த்து வைக்கிறோம், ஆனால் பாரு எப்படி போகுதுன்னு. சரிக்கா.
என்ன கரண்ட்டு போயிடுச்சு, இன்னைக்கு ஷடவும் கூட இல்லையே. ஹலோ ஈபிங்களா? ஆமா சொல்லுங்க. இன்னைக்கு பாலநகர்ல எதுவும் ஷடவுனுங்களா? இது ஒன்னிய வீடா? ஆமாங்க. ஆமா ஷடவுன் தான். ஆனா உங்க வீட்டுக்கு மட்டும். ஏங்க? கரண்ட் பில் கட்டலல, அதான் பீஸை புடிங்கிட்டு போயிட்டேன். வந்து கரண்ட் பில் கட்டிட்டு பீஸை வாங்கிட்டு போங்க. இதை கூட அவரால் ஒழுங்கா பண்ண முடியாதா? மேடம் ஷாப். என்னப்பா? மேடம் நிம்மல் அசாம்லேருந்து வருது. இந்த வாஷிங் லிக்விட் வாங்கினா இந்த பவுடர் ஃப்ரீ மேடம். வாங்கிக்கோங்க, நம்பர் 1 குவாலிட்டி. கிடைக்கிறதே கொஞ்ச நேரம் தான், அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இப்படி தான் ஏதோ ஒன்று வந்து கெடுக்குது. சுப்பு, கடைசி வரைக்கும் உனக்கு ரெஸ்ட்டே கிடைக்காதா? ஹாய், சொல்லுங்க. ஐம் ரஜி. பக்கத்து வீட்டில் குடி வந்திருக்கேன். ஸோ இந்த பாயசத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே இன்ட்ரோ ஆகிக்கலான்னு வந்தேன். உள்ள வாங்க. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? நோ நான் இப்போதான் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சேன். நோ தேங்க்ஸ். என்ன கையில் தொடப்போம்? ஒரு வேலை ஞாபகத்தில் கொண்டு வந்துட்டேன். உங்கள் வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் தான் செய்றீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபு, நான் தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும். சேச்சா, நான் அப்படி இல்லை. எங்கள் வீட்டில் கூட்டுறது, துடைக்கிறது, அள்ளுறது, கழுவுறது எல்லாம் எங்கள் வீட்டுக்காரு தான். கொடுத்து வச்சவ இந்த கண்ணாடிக்காரி, நமக்குன்னு வந்து வாச்சிருக்காரு பாரு புருஷன்னு. இந்த வயசில் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. பேசாமல் ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாம்ல, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கார வேலை வாங்க வேண்டியதானே? காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கோங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நானா? என்னோட ஃபுல் டைம் ஒர்க்கே என் வீட்டுக்கார வேலை வாங்குறது தான். சூப்பர் வேலைங்க. சரி சரி, எங்கள் வீட்டுக்கார்ட்ட என்னோட காஸ்ட்லி சாரி அயன் பண்ண சொல்லிட்டு வந்தேன். நான் போய் செக் பண்ணணும். இந்தாங்க, ஏதோ ஒன்று வீட்டு பக்கம் வாங்க, நான் போயிட்டு வரேன். பாய். என்னடி இது? இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு இந்த சட்டையை போட்டு போனோம், அயன் பண்ணி வைன்னு சொன்னேன்ல, இனி அயன் பண்ணாமல் வச்சிருக்க. என்னடி இது? தோசை. தோசையா அது? கறிக்கு போயிருக்கடி மூஞ்சி மாதிரி. கல்லு பழகலங்க. கட்டி வச்சா பாரு உங்க அப்பா என் தலையில. அவனை சொல்லணும். ஏங்க, உங்கள் அப்பாவை சொல்கிற வேலையில் வச்சுக்காரு. இது கொண்ணும். சரி சரி, அதான் துவைக்கல இல்ல, சென்ட் எடுத்து அயன் பண்ணி வை. இவங்க யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்க. சம்பளம் ரஜிதா பாயசம் கொடுத்தாங்களா, அதை திரும்ப கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். பாயசமா? டே, பாயசம் கெட்டு போச்சு, கீழே ஊற்ற சொன்ன. இப்போ நீ கீழே ஊற்றலையா? உள்ள வாங்க. எதுக்கு? ஹவுஸ் ஒய்ஃப்னு வந்தாச்சுன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். இதை வெளியே சொல்கிறதுக்கு எதுக்கு வெட்டி கௌரவம்? இப்படித்தான் எல்லாம் வெளியே பந்தா பண்ணிட்டு வீட்டில் போய் மிதி வாங்குவாங்க போல். இந்தாம்மா சம்பளம். நல்ல வேலை, இந்த பாயசத்தை நான் சாப்பிடல, ஒரு பாத்திரத்தில் மாற்றி தான் வச்சுட்டு வந்தேன். நான் வர்றேம்மா. அக்கா, உங்கள் வீட்டில் கொஞ்சம் மீன் குழம்பு இருக்கு, எடுத்துகிட்டு போகிறீங்களா? என்னது? மீண்டும் மீண்டுமா? அம்மா, அப்படி என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கிற? என்ன சமையல் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சே ஒரு வழியாயிருவேன் போல இருக்கு. இவ்வளோதானாம்மா? போய் தோசை சுடு போ. இன்னைக்கு காலையில் தானே செஞ்சேன், வேற சொல்லுங்க. சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும். அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது, வேற சொல்லுங்க. பிரியாணி பண்ணிருமா? சரி. ஜாலி ஜாலி பிரியாணிடா. அம்மா, என்னம்மா அது உப்புமா செஞ்சிருக்க? பிரியாணி தானே சொன்னேன், இப்போ உப்புமா எடுத்துட்டு வந்து கொடுக்குற. எனக்கு இதெல்லாம் வேணாம், வந்தா நீயே எடுத்துக்கோ. ஆமா, எனக்கு வேண்டாம், எனக்கு பிரியாணி தான் வேணும். இங்கே நான் சமைக்கிறது தான் சமையல். அதை கப்பு சிப்புன்னு சாப்பிட்டு அமைதியாக போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அதுதான் சாப்பிடுவேன் இதுதான் சாப்பிடுவேன்னு ஏதாவது அடாவடித்தனம் பண்ணிங்க, இன்னும் 1 மாதத்துக்கு உப்புமா தான். அர்த்தமாய்மா? இருந்தாலும் இதில் சாம்பாரில் ஊற்றி நல்லா குழப்பிடுச்சா நல்லா இருக்கும்ல. சுப்பு, சுப்பு, என்னப்பா? உங்கள் அம்மா எங்கம்மா? அம்மா தான் நேற்று நைட்டே ஊருக்கு போயிட்டாங்களே. அப்பா கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டுறியம்மா. என்னப்பா கேட்ட? காஃபிமா? எனக்கு தான் காஃபி போட தெரியாதே. முன்ன பின்ன அம்மா ஹெல்ப் பண்ணியிருந்தா தெரியும், எதுவும் கிடையாது. சரி, வீட்டில் பால் இருக்கா?
இது காஃபிப்பா. இவ்வளோ கேவலமா இருக்கு. என்னப்பா பண்ணுறது, அப்பாவுக்கு அவ்வளோதான் போட தெரியும். அம்மா மாதிரிலாம் போட தெரியுமாடா? இதெல்லாம் என்னால் குடிக்க முடியாது, நீயே குடி. பா என்னடா? காலேஜ் போட்டு போறதுக்கு துணி இல்ல, அது துணி துவைச்சு கொடுவா. எது நான் துவைக்கிறதா? அப்புறம் அம்மா இல்லாதப்ப நீ தானே வீட்டில் இருக்க, அப்ப நீ தானே துவைக்கணும். வா வந்து துவைச்சு கொடுவா. பா அந்த இடத்துல இன்னும் அழுக்கு போல பாரு. டேய் போயிரு. இதையே துவைச்சு கொடுத்துருப்பா. இது என்னம்மா இது இவ்வளோ ட்ரெஸ்ஸு? இதெல்லாம் நான் வெறும் ஒரு வாரத்துக்கு போட்டுக்கிட்ட ட்ரெஸ் தான். ஒரு வாரத்துக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸாக போடுவ? ஆமாப்பா, ஒரு நாளைக்கு மொத்தம் நான் 3 ட்ரெஸ் போடுவேன். காலேஜுக்கு ஒன்று, வீட்டுக்கு போட்டுக்கிறக்கு ஒன்று, அப்புறம் வெளியே போட்டுக்கிறக்கு ஒன்று. உங்கள் அம்மா இவ்வளோ ட்ரெஸ்ஸாக துவைக்கிறா? ஆமாப்பா. ஏன்டா நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் ஒன்று இருந்துச்சு, என்னடா ஆச்சு? அதெல்லாம் ரிப்பேர் ஆகி 6 மாசம் ஆச்சு. அம்மா சொன்னதுக்கு தான் துவைக்க நீ இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு வாஷிங் மிஷின் நீ தானப்பா சொன்ன. தப்புதான்ப்பா. சுப்பு இவ்வளோ நாளாக இவ்வளோ துணியை எப்படியும் தனியாக துவைக்கிறியோ? டேய் அப்பாவில் தனியாக துவைக்க முடியாடா. அப்பா துவைக்கிறேன், நீ அலசு, நீ புழிஞ்சு காய போடு. பா ரொம்ப பசிக்குதுப்பா. ஏன்டா காலைல காஃபி போட்டதுக்கு காரி துப்புனீங்க, இப்போ நான் சமைச்சா தொடக்கூட மாட்டேங்க. அதுக்குன்னு பட்னியாவா இருக்கிறது? ஏதாச்சும் பண்ணி கொடுப்பா, பசிக்குது. சரி ஒன்று பண்ணுவோமா? நான் சமைச்சாதான் ஏதாவது குறை சொல்லுவீங்க. நான் 3 பேரும் சேர்ந்து சமைப்போமா? டேய் இந்த மட்டும் அந்த மிளகா பொடி தேடிட்டு இருக்கா? பா இதுல எதுப்பா மிளகா பொடி? டேய் டேஸ்ட் பண்ணி பாருடா. இதான் மிளகா பொடி. டேய் நீ நக்கி தானே பார்க்க சொன்னேன், மொத்தம் கொட்டி ஏற்றிக்க சொன்னேன். ஏப்பா அந்த உப்பு எவ்வளோ போடுறது பாருமா. அப்பா தேவையான அளவு. அந்த தேவையான இளவுது என்னன்னு பார்க்க சொன்னேன். அப்பா குத்து மதிப்பு ஏதாச்சும் ஒன்று போடுப்பா. பசிக்குது, சீக்கிரம் ஓப்பன் பண்ணுப்பா. பசிக்குதுப்பா, சீக்கிரம் போடுப்பா. நல்லாவே இல்லப்பா. இது எப்படிப்பா சாப்பிட்றது? டேய் நான் அப்பயே சொன்னேன்டா எனக்கு சமைக்க வராதுன்னு. 2 பேரும் சேர்ந்து சமன்னு சொல்லிவிட்டு இப்போ நல்லாவே இல்லைங்கிறீங்க. இப்போ தெரியுது உங்கள் அம்மாவோட அருமை. உங்கள் அம்மா சாப்பாடு கூட தோசை பண்ணிக்கு, நீ சப்பாத்தியும்ப, நான் ஒன்று சொல்லுவேன். எதையோ ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம். என்னையும் சேர்த்துன்னு சொல்கிறேன். சுப்பு எப்போ சுப்பு வருவ? அம்மா கிரேட்மா, இப்போதான் உன்னோட அருமை புரியுது. அப்பா ஒரு காஃபி போட்டு தரியா? பா அம்மா தான்ப்பா. மா ஏமா வெளியே நிக்கிற? உள்ள வா. மா எங்கம்மா போன? நீ ஒரு நாள் இல்லாதது ஒரு யுகமே இல்லாத மாதிரி இருந்துச்சு தெரியுமா? எங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. எப்படிமா இவ்வளோ நாள் எல்லாத்தையும் சமாளிச்ச? ஆமாம்மா, தயவு செஞ்சு இனிமேல் எங்களை விட்டு எங்கேயும் போயிடாதீங்கம்மா. இப்படி ஒரு நாள் எங்களை ஃபுல்லாக தவிக்க விட்டு போயிட்டியே. உள்ள வா சுப்பு. தள்ளுங்க. மா ஏமா ஊர்ல இருந்து வர இவ்வளோ லேட்டு? ஆமாம், நீங்கள் தான் எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறீங்களே. அதான் எனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போயிட்டு, ஹோட்டலில் போய் பிடிச்சதை சாப்பிட்டுட்டு, தேட்டரில் போய் பிடிச்ச படம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதான் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப நாளாக சிவாங்கி கிளாத்திங் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னா அதான் போயிட்டு வந்தேன். சிவாங்கி கிளாத்திங் போனியா? நானும் என் ஃப்ரெண்டும் அவங்க வெப்சைட்டில் இருக்க கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு நேற்று தான் நல்லா இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தோம். நீ கடைக்கே போயிட்டு வந்துட்டியா? மா என்னையே கூப்பிட்டு போமா. அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ்க்கு நான் மட்டும் செலக்ட் பண்ணால் பத்தாது. நாளைக்கு நம்ம 2 பேர் போகலாம். சிவாங்கி கிளாத்திங் வெப்சைட்டுக்குள்ளே போய் உனக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. நான் உங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் உங்கள் டிசைன்ஸில் அப்டேட்டடாக இருக்கேன். ஸோ போகணுன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். நீ இல்லாத அந்த ஒரு நாள் நீ செஞ்சுக்கிட்ட வேலையை செய்கிறதுக்கு நாங்களாம் ரொம்ப சிரமப்பட்டோம்மா.
இந்த ஒரு நாள் வேலை செய்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, தினம் அதே வேலை செய்கிற எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். என் மேலே இறக்கப்படணும்லாம் இதெல்லாம் சொல்லலை, நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணும். எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தாங்கன்னு சொல்லலை, என் வேலையை கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுங்க, அதுவே போதும். நான் எங்கே போனாலும் என் நினப்பெல்லாம் அந்த வீட்டு மேலே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த வீட்டிலே இருந்தால் கூட வீட்டு நினப்பு வரமாட்டேங்குது, அக்கறையும் வரமாட்டேங்குது. இனிமேலாவது வீட்டை பார்த்துக்க பழகிக்கிங்க. சுப்பு, இனிமேல் நீ செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் எங்களுடைய பங்கு இருக்கும். ஆமாம்மா, இனிமேல் என்ன வேலை செஞ்சாலும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம்மா. சுப்பு, ஒரு காஃபி போட்டு தரையா? அப்பா இல்லை இல்லை, நம்மெல்லாம் சேர்ந்து காஃபி போடுவோமா? சரி சரி, அப்போ சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. நீங்க எல்லாரும் நம்ம EMI Darling channel-ல ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அப்படியே பெல்லை காணி தட்டி விட்டுருங்க. ஓகே, பை.